அப்படியே சாமி மட்டும் ஓகே. ஹலோ ஹலோ ராச்சலை டிசிஷன் ஃபீல்டிங் தான் ராச்சலை உள்ள இறங்கிட்டா ஃபீல்டிங். அதே மாதிரி கமிட்டியிலேருந்து வர்ற எல்லா பிளேயர்ஸ்க்கும் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சமைச்சிட்டாங்க. வர எல்லா பிளேயர்ஸ்க்குமே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. யூடியூப்ல போட்டுருவாங்க. தொடர்புக்குன்னு போட்டுருங்க. நம்மளோட நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெய்யப்பட்டி கோல்ட் ஸ்டார். ஸோ கமிட்டி மக்களை பார்க்குறீங்க. ஸோ மேட்ச் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சு. ஸோ லாஸ்ட்டில் தான் இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறோம், அப்படியே ஷார்ட்டாக எடுத்து முடிச்சுக்கோம். ஸோ உங்களால தான் கமிட்டி மக்கள். ஆனால் நம்மளோட ஊர் எங்கே இருக்குது கரெக்டாக? நண்பா எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா, அதாவது திருமயம் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்திருக்கிற மெய்யப்பட்டி அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ஊருக்கு பக்கத்தில் தான் நம்ம இந்த டோர்னமெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. எத்தனாம் ஆண்டு மேட்ச் அப்படின்னு? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களது ஆரோக்கிய நண்பர்கள் சிவனேசன் மற்றும் கார்த்திக் இருவரோட நினைவா 9வது ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் தொடர் போட்டி. வருஷம் நம்ம வந்து பிரைஸையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இன்னும் வருங்காலங்களில் வந்து இன்னும் அதிகப்படியான பிரைஸ் தொகை வச்சு நம்ம வந்து மேட்ச் நடத்துற மாதிரி பிளான் இருக்கு. இப்போ கடந்த 4 மாதத்துல மட்டும் இது 2வது டோர்னமெண்ட். 4 மாதத்துல மட்டும் 2வது டோர்னமெண்ட். கிரிக்கெட் வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த டோர்னமெண்ட் வந்து நாங்க வந்து அடுத்தடுத்து நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஓகே ஓகே. பிரைஸ் சொல்லிருக்கேன். நம்ம டோர்னமெண்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 பிரைஸ் நண்பா. 16 டீம் 30,000 30,009 25,009 பிரைஸ் வந்து 20,009 4வது பிரைஸ் 5வது பிரைஸ் 10,009. ஓகே ஓகே ஓகே. அதாவது 9ஆம் வருஷம் நடத்துறனால ஸோ பிரைஸ்ல வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. ஓகே ஓகே. என்ன பால்ல நடக்க போகுது? இது வந்து புல்லட் வெயிட் டென்னிஸ் பால் நடக்குது. புல்லட் வெயிட் டென்னிஸ்ல நடக்குது. எத்தனை நாள் மேட்ச்? இது வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் டோர்னமெண்ட். முதல் நாள் வந்து 12 டீம் ஆடும். 3 டீம் வந்து பிரைஸ் குவாலிஃபை ஆவாங்க. அதாவது 2 ரவுண்ட் கட் பண்ணா பிரைஸ். 2 ரவுண்ட் கட் பண்ணா பிரைஸ். செகண்ட் டே அதாவது இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, இன்னைக்கு வந்து நீங்க பாத்துருப்பீங்க 4 டீம், அதுல ஒரு டீம் பிரைஸ் ஏறி இருக்கு. கம்பியோட சேர்த்து 5 டீம். ஆனா கிரவுண்ட் நம்ம கிரவுண்ட் எங்க இருக்கு? கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெய்யப்பட்டியோட தலைவர் அப்படின்னு சொல்லலாம். திருமயம் மெயின் ரோட்ல ஏற இடத்துல தாமரை கம்மாய் திடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஸோ அதே மாதிரி கிரவுண்டுமே சூப்பராக ரெடி பண்ணியிருந்தீங்க. விக்கெட் அதை பற்றி சொல்லுங்களே. இந்த கிரவுண்ட் ரெடி பண்றதுக்கு 1 நாள் 2 நாள் இல்ல, நம்ம நண்பர்கள் வந்து பசங்க எல்லாருமே சேர்ந்து 2 வாரம் கடினமா உழைச்சிருக்காங்க.
ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மாடு வந்து நைட்டுகள்ல போயிட்டே வந்துட்டே இருக்கும். அதுக்காக 10 மணிக்கு மேலதான் எல்லாருமே வீட்டுக்கு போவாங்க. அது வரைக்கும் இங்கே இருப்பாங்க. இங்கே இருந்து இந்த பிச்சை வந்து ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டு ரொம்ப பாடுபட்டாங்க. சிமெண்ட் போட்டதா இருக்கட்டும், மண்ணள்ளி வந்ததா இருக்கட்டும், நீர் கொண்டு வந்து வெட்டி எல்லாமே கடின உழைப்பு. அது நிறைய செலவும் பண்ணிருக்கோம். நிறைய ஜேஜிபி எல்லாம் வர வச்சு ஃபுல்லா கிளியர் பண்ணி அண்ணன் பிரபு எங்க சீனியர் வந்து சாட்டிஸ்ஃபைடே ஆகல. இது வரைக்குமே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அடுத்த வருஷம் இன்னும் அந்த சின்ன குண்டு கூட இருக்காது அப்படிங்கறதுல நான் தெளிவா இருக்கேன். அந்த அளவுக்கு அவர் கொண்டு வருவார் அப்படின்னு நம்புறேன். ஓகே ஓகே ஓகே. நம்ம ஊரோட சிறப்பு சொல்லிருங்களே. எங்க ஊரோட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பியூர் எஜுகேட்டட் பீப்புள். எல்லாருமே படிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாருமே படிப்பு தான் முக்கியம். 2 டிகிரி 1 டிகிரில 10 4 5 டிகிரி பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப படிப்புக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. வெளிநாட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் படிச்சு இங்கே வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல, இந்தியாவிலே வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இருக்கக்கூடிய பீப்புள் மையப்பட்டி பீப்புள் ரொம்ப பெருமையா சொல்லணும் அப்படின்னா. ரெண்டாவது எங்க ஊரை சுத்தி மலைக்கோட்டை, திருமய மலைக்கோட்டை, உலக புகழ் பெற்ற மலைக்கோட்டை. அப்படியே திருப்பி அங்கிட்டு அந்த பாருங்க இருக்கு, உலக புகழ் பெற்ற மலைக்கோட்டை இருக்கு. ஆமா, மூணாவது ரொம்ப ரொம்ப விஷயம் அப்படின்னா ரொம்ப அன்பா எல்லாரையுமே அரவணைப்பதுல ஒரு முக்கியமான ஊர் அப்படின்னு சொல்லலாம் மெய்யப்பட்டி. ஊர்லயே இருக்கு பாத்துங்க மெய். உண்மையான ஒரு எண்ணத்தை கொண்ட, நல்ல எண்ணங்களை கொண்ட நாங்க நண்பர்களா வந்து என்னைக்குமே இருப்போம். எந்த ஒரு ஈகோவும் இல்லாம போட்டி இருக்கும். எங்களுக்குல பொறாம மட்டும் இன்னைக்கு இருந்ததே கிடையாது. ஓகே ஓகே ஓகேண்ணா. முக்கியமா குறிப்பா சொல்ல போனா செட்டிங் டீமுக்கு எதிராக ஃபைனல்ல ஒரே ஊரு விளையாண்டு முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஃபைனல்ல நம்ம லாஸ் ஆயிருக்கோம். ஃபைனல் தான் விளையாண்டோம். இருந்தாலும் அந்த ஒரு ஊர் டீம் வந்து ஒரு செட்டிங் எதிர்க்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதையும் நாங்க சிறப்பா செஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். நிறைய இடத்துல நான் பிரைசஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் நண்பா. ஓகே ஓகே ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா. வேற எதுவும் நீங்க சொல்ல விரும்புறதுன்னா சொல்லலாம்ண்ணா. நான் இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெய்யப்பட்டி ஒரு ஊர்ல ஒரு மிக சிறந்த அணி. நிறைய இடத்துல பிரைஸ் எடுத்துட்டு இருக்கோம். இன்னமும் நாங்க வந்து கிரிக்கெட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து மேல மேல வளர்ந்து வருவோம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சு கொள்றேன். ஓகே ஓகே ஓகேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. இதோட ஷார்ட்டோட நம்ம இன்டர்வியூ வீடியோ முடிச்சுக்குவோம். கோரிக்கை இதை மட்டும் ஃபர்ஸ்ட்ல போட்டுருங்க. இப்போ ரீசெண்டா கூட ஒரு நண்பர் வந்து ஆக்சிடென்ட்ல ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. கிரிக்கெட் விளையாடக்கூடிய பையன், அறந்தாங்கி ஏரியாவை சேர்ந்த பையன். தயவு செய்து கிரிக்கெட் விளையாட வரும்போதும் சரி, போகும்போதும் சரி, தண்ணி மட்டும் எந்த நேரத்திலயும் அடிச்சிடாதீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ஓரமா வாங்க. ஏன்னா வாகனம்லாம் அதிகமாயிருச்சு. பெரிய வாகனம் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பைக்ல தான் வருவோம். பெரிய வாகனம் நம்ம போய் தப்பு பண்ணாலும் சரி, பெரிய வாகனம் தப்பு பண்ணாலும் இழப்பு வந்து நமக்கு தான். அப்படிங்கறதால மெதுவா வாங்க, கவனமா போங்க, கவனமா வாங்க. வீட்டுக்கு நல்ல பிள்ளையா இருங்க கடைசி வரைக்கும். இதே மாதிரி விளையாடும் போது ஷூ போட்டு விளையாடுங்க. அதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். நிறைய பேருக்கு வந்து கட்டவரல்ல காயம் ஏற்படுறத நம்ம பாக்குறோம். அது வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு. அதை மட்டும் தவிர்க்கிற மாதிரி செயல்படணும் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன். ஓகே 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 ஓகே. நன்றி, ரொம்ப நன்றிண்ணா. அதே மாதிரி நிறைய நல்ல மேட்ச் எல்லாம் இருக்கு. இதோட நம்ம இன்டர்வியூ வீடியோ முடிச்சோம். கிரிக்கெட் தொடரில் பங்கு பெற்ற அனைத்து அணிகளுக்கும் வீரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த மேட்சை ரொம்ப சிறப்பா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யப்பட்டி கோல்ட் ஸ்டார் நண்பர்கள் 2 நாட்கள் இல்லைங்க 3 நாட்கள்ல 2 வாரங்கள் அயராது உழைத்திருக்காங்க இந்த கிரவுண்டை ரெடி பண்றதுக்கு. நண்பர்களிடமிருந்து நிறைய ஃபீட்பேக் வந்தது. மிக சிறப்பான ஒரு ஆடுகளம் அப்படின்னு சொல்லி. சின்ன ஒரே ஒரு குறைதான், விண்டு தான் நம்மள வந்து இயற்கை சீற்றம் தான் நம்மள கொஞ்சம் சோதிச்சு பார்த்துச்சு. அதை தடையும் தாண்டி மிக சிறப்பான ஒரு டோர்னமெண்டை நடத்தி முடித்ததற்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இனிமே இந்த டோர்னமெண்ட் வந்து சிறப்பா நடந்துருச்சு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வருஷம் இதை விட மிக சிறப்பான ஒரு டோர்னமெண்ட் நடத்த போறோம் அப்படிங்கறத எந்த ஒரு மாற்று வாழ்த்துக்கள். மெய்யப்பட்டி கோல்ட் ஸ்டார் சிவனேசன், கார்த்திக் நண்பர்கள்.